முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவே அதை ஒப்புக்கொண்டுள்ளது. அவர் தலைமையில் தான் கூட்டணின்றது. நீங்க இப்பதான் புதுசா கட்சிக்கு அரசியலுக்கு வந்திருக்கீங்க. ரெண்டாவது ஒரு கிரைசிஸ் வந்தப்போ அந்த கட்சி செயல்பாட்டிலேயே இல்லை. நித்யானந்தாவோட கூட ஒப்பிட்டாரு திரு இந்திரகுமார். இந்த கட்சி முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி தன்னை முன்னெடுத்தும் போது நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறோம்? நாகரீகம் கருதி நான் இடைமறிக்கல. அந்த சமயத்துல திரு இந்திரகுமார் சார் அவர் அரசியலா என்ன வேணாலும் எதிர்வினை ஆற்றலாம். அதற்கு என் பதில் இருந்தா சொல்ல போறேன், இல்லைன்னா கேட்க போறேன். ஆனா இந்த மாதிரி தலைமறைவு போன்ற அவதூறு கருத்துக்களை பரவக்கூடாது. அது தப்பு. எங்க இருக்காரு? டீசன்ட்டா என்ன வேணாலும் முசியானந்த் எங்க இருக்காரு? நீங்க டீசன்ட்டா பரப்பு இணை செயலாளர்கள் எங்க இருக்காங்க? கொள்கை பரப்பு செயலாளர்கள் எங்க இருக்காங்க? எங்க இருக்காருன்னு தலைவர் எங்க இருக்காரு? ஆபீஸ்ல இருக்காருன்னு சொல்லுங்க. அதை விட்டு எங்க இருக்காரு? ஆபீஸ்ல இருக்காரு நீங்க தான சொல்றீங்க. அவர் சொல்லலையே. நீங்க அரசு எங்க இருக்காரு? ஏன் உங்ககிட்ட பிரசன்ட் பண்ணிட்டு போணுமா? நீங்க ஆமா சார், a person in public life should be accountable to the public. சார் மக்களுக்கு இந்திரகுமார் எங்க இருக்கேன்னு சொல்லுங்க. இந்திரகுமார் கூட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படி கட்சி தலைவரா இருப்பாரு? இதை தாண்டி போணும்னு நினைக்கிறேன் சார். நீங்க 48 குணங்களை தாண்டி தான சார் போறீங்க. நீங்க இத தாண்டி போறது ஒரு விஷயம். ஒரு வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. சரியா? கந்தசாமி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். கந்தசாமி, ஆனால் தவறா கந்தசாமி ஒரே ஒரு கேள்வி. எப்ப வருவார் அத சொல்லுங்க. இல்ல இந்திரகுமார் ஒரு நிமிடம் கொஞ்சம். ஒரு பங்களா கேட்டா எப்ப வருவார்? கந்தசாமி, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். பூட்டிய வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? எல்லாரும் கேட்டாங்க. திரு சத்யன் சொன்னாரு, திரு கோட்டி சொன்னாப்ல. எல்லாருமே சொன்னது ஒரு அரசியல் கட்சினா மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வரணும். பெரிய அளவிற்கு மழை பெய்யுது, நெல் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை குறித்து எல்லாரும் களத்தில் இருக்காங்க. தாவேக்கான்ற கட்சி எங்க இருக்கு? மக்கள் பிரச்சனைக்காக களத்துக்கு வந்திருக்கான்னு கேக்குறாங்கல்ல. நீங்கள் அவர் வைத்த ஒப்பீடு விமர்சனம் இருக்கலாம். ஆனா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? எங்க இருக்கு களத்துல? நான் அததான் சொல்லிட்டேன். நீங்க அரசியல் ரீதியா என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். தவறாக பேசாதீங்கன்னு சொன்னேன். கோட்டீஸ்வரன் சார் சொன்னாரு, கோட்டீஸ்வரன் சார் சொன்னாரு, நீங்கள் யார் முதுகலையும் சவாரி செய்யாதீங்க. அதாவது மீடியாவை பத்தி சொல்றாரு. நாங்க யாரும் முதுகலையும் சவாரி செய்யல. இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி வர ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும் அறிக்கையா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தலைவருடைய அறிக்கை வந்துகிட்டு இருந்தது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு தலைமுறை சொல்லிக்கிறேன். ஒரு வீடியோ, ஒரு ட்வீட், இத தாண்டி திரு விஜய் இருந்து அதிகாரப்பூர்வமா எதுவே வரல சார். அதுதான் சார் நான் சொல்ல வர்றேன் சார். அதான் சார் சொல்ல வர்றேன் சார். கரூர் சம்பவம் எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா, அதாவது அரசியல் ரீதியா இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை தாண்டி எங்களால் வர முடியல. என்ன சூழ்ச்சி? சூழ்ச்சினா சூழ்ச்சி எல்லாம் யாரும் பண்ணல. பாக்கறல என்ன சார்? களத்துக்கு போன போலீசார் இருக்காரு. என்ன சூழ்ச்சி? அத விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். என்ன சூழ்ச்சி? அந்த துக்கமான நிகழ்வுகள் சொல்லணும். என்ன சூழ்ச்சி? இல்லங்க, அது விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். என்ன சூழ்ச்சின்னு சொல்லுங்க. அப்புறம் சொல்றீங்க சூழ்ச்சி தவறான விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். நீங்க தலைவரா இருக்க ஆமாங்க, அதை விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். சரிங்களா? ஆதாரம் இருக்குல்ல. சரி, வாங்க. ஏன் களத்துக்கு வரல? மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டுக்கு வராம என்ன அரசியல் கட்சி கேக்குறாங்க இல்லையா? விசாரணை ஆணையம் பாத்துக்கணும். என்ன பாக்குன்னு சொல்லுங்க. விசாரணை ஆணையம். சரி, ரைட். பிரச்சனை எங்க கரூர் சம்பவத்தை விசாரணை ஆணையம் பாத்துக்கிட்டோம். இதற்காகவே இவரை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? இந்திரகுமார் ஒரு நிமிடம். கொஞ்சம் அமைதியா இருங்க. திமுக பிரமுகர் இந்திரகுமார கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. தனி மனித போக வேண்டாம் கந்தசாமி. நான் கேட்ட கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். நான் பேசிக்கிறேன் சார். நான் கேட்ட கேள்வி ஒரே கேள்விதான். நான் நீங்க சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு தாமதம் இருக்கு. சீமை பாத்துக்கோ, அது யாரும் மாற்று கருத்து இல்ல. மக்கள் பிரச்சனைக்காக நெல் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு ஏன் மக்களை மீட் பண்ணணும். அதுக்குண்டான பணியில் தாவேக்கா இருக்கிறது. அதனால்தான் அதை விடுத்து பாத்தீங்கன்னா பாட்டுலுக்கு 10 ரூபாயும் அந்த மூட்டைக்கு 40 ரூபாய்க்கும் விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு தூரம் தமிழகம் முழுவதும் ரீச் ஆச்சு. அதனால அதுக்கு முன்னாடி வர எல்லா விஷயம் சரிங்க. அது ஏங்க வரல களத்துக்கு? நீங்க பேசுறீங்க இல்லையா? நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற விவசாயிகளுக்கு தயாரா இல்லை. ரோட்டுக்கு வரல. களத்துக்கு ஏன் மக்களோட நிக்கலன்னு கேக்குறாங்க இல்லையா? ஒரு ஊழல் நடந்து அங்க ஒரு கட்டிடம் கட்ட போறாங்க. அதை பத்தி கந்தசாமி சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. என் கேள்வி முதல்ல ஒரே நிமிஷம் உள்வாங்கிக்கங்க. என் கேள்வி உள்வாங்கிக்கங்க. நீங்க அந்த பிரச்சனை ஏற்படுறதுல யாரும் மாற்று கருத்து சொல்ல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி விஜய் பேசினாரு. அப்ப அந்த விவசாயிகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு செய்தி வருது இல்ல. நெல் நனைஞ்சு போயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துல தாவேக்கான்ற கட்சி எங்க இருக்குன்னு கேக்குறாங்க.
அன்னைக்கு பேசினதையே திருப்பி பேர்கோள் காட்டிட்டு இருந்தா எப்படி? களத்துல வந்து நிக்கணும்ல, மழையில பாதிக்கப்பட்ட விவசாயிக்காக ரோட்டுக்கு அன்னைக்கு பேசினது இன்னைக்கு வெளிவந்திருக்குன்னு சொல்றேன். கரூர் சம்பவத்திற்கு அப்புறமா அந்த நிகழ்வுல இருந்து மீள்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் வெளியில வரல. அந்த விவசாயிகளுக்காக இன்னைக்கு ஏங்க வரல? காவிரி கட்சி எங்கங்க இருக்கு? மழை பாதிக்கப்பட்ட இடத்துல விவசாயிகளுக்கு ஆதரவா ரோட்ல எங்க இருக்கு? எங்களுடைய 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, களப்பணியில் இருக்காங்க மக்கள் கூட. அதனால அதான் எங்க இருக்காங்க? தெருவுல ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கட்சி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறவங்களும் சரி, மித்த கட்சிகள் இருக்காங்க. ஆனா ஒரு கட்சி தலைவர் கலோ போராட்டம் கேட்டா சோகரூர் மக்களை ஆனா பிள்ளைய பறி கொடுத்தவே அதை விட்டுட்டு வண்டி ஏறி இங்க வந்து உங்களை பார்த்து அத நோக்கமா போய்கிட்டு இருக்கோம். உலகத்திலே கேதம் கேட்கறத இவ்வளவு கேவலமா செஞ்ச ஒரே கட்சி உங்க கட்சி தாங்க. இல்ல சார், நீங்க வந்து ஊடக வெளிச்சத்துக்காக என்ன வேணாலும் பேசுவீங்க. நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. திமுக ஆதரவாளரே நன்றி கந்தசாமி, நன்றி. உங்கள்ட்ட அது பதில் இல்லைன்னு என்ன வேணாலும் பேசுவீங்க. நன்றி. இத மக்கள் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்க, பேச. நன்றி கந்தசாமி. நீங்க மக்களோட இல்லன்னு ஏன் இல்லன்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்ல. திரு கோட்டீஸ்வரன், அதாவது வந்து நான் பழைய மக்களோட தான் எங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. தலைவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமி போறாரு, துணை முதலமைச்சர் போறாரு, இந்த மாவட்ட மாநில அமைச்சர்கள் போறாங்க, இந்த கட்சி தலைவர்கள் போறாங்க, திருமாவளவன் போறாங்க, இடதுசாரிகள் போறாங்க. தாவேகா சார்பா யார் சார் போயிருக்காங்க? எடுத்து வச்சிட்டாரு, யாருமே போகல. நீங்க வந்து தவறா வந்து ரெப்ரசன்ட் பண்ண வேண்டாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.